Hello students, now we are going to see Cartesian products. Cartesian products is nothing but the relation between two sets. இப்போ நெக்ஸ்ட் ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்க்கல, சரிங்களா? அப்போ ரிலேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார்டீசியன் ப்ராடக்ட். கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன? ஸோ டூ செட் எடுத்துக்கிறோம். ஏ, let A and B be two sets, any two sets. The Cartesian products between A and B is defined by A cross B, which is equal to the set of all ordered pairs A comma B such that A belongs to capital A and B belongs to capital B. அப்போது A cross B அப்படின்னா அந்த கார்டீசியன் ப்ராடக்டை எப்படி எழுதணும்? செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ், செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேராக எழுதணும். ஏங்கிறது ஃபஸ்ட்டு செட்டு ஏவிலையும் செகண்ட் எலமெண்ட் பிங்கிறது செகண்ட் செட்டு பிலையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி ஆர்டர்டு பேர்ஸ் எழுதுகிற எந்த ரிலேஷனை தான் கார்டீசியன் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுவும் ஒரு ரிலேஷன் தான், ஏவுக்கும் பிக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய ரிலேஷன். ஸோ இப்போ இதுக்கு கார்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கேபிட்டல் ஏ அப்படிங்கிற ஒரு செட்டை நான் எலமெண்ட்ஸாக எடுத்துக்க போகிறேன். 1 2 3 4. நெக்ஸ்ட்டு பி இன்னொரு செட்டு நான் எடுக்கிறேன். இதில் சம் எலமெண்ட்ஸ் எடுக்கிறேன். ஏ பி சி ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகே, இப்போது ஏ கிராஸ் பி அப்படிங்கிற ரிலேஷன்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கணும், செகண்ட் எலமெண்ட் செகண்ட் செட்டாக இருக்கக்கூடிய ஆர்டர்டு பேர்ஸ். அப்போது எப்படி எழுதலாம்னா 1 கமா ஏ, நெக்ஸ்ட்டு 1 கமா பி, நெக்ஸ்ட்டு 1 கமா சி, நெக்ஸ்ட்டு 2 கமா ஏ, அப்போ 2 கமா பி, நெக்ஸ்ட்டு 2 கமா சி. அதே மாதிரி 3 கமா ஏ, 3 கமா பி and 3 comma C, 4 comma A, 4 comma B and 4 comma C. ஸோ இப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் இந்த கார்டீசியன் ப்ராடக்டில் இருக்குது அப்படின்னா இதில் 4, இதில் 3, அப்போ 4 into 3 12 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது n ஆஃப் A cross B is equal to இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 12 எலமெண்ட்ஸ். அந்த 12 எப்படி அதெல்லாம் 4 into 3. அப்போ தட் இஸ் திஸ் இஸ் n of A, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A, இன்ட்டு திஸ் இஸ் n of B, n of B. அப்போது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A cross B அந்த செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸில் எவ்வளோ எப்படி எழுதலாம் அப்படின்னா n of A இன்ட்டு n of B. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட் செட் அண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் செகண்ட் ஸ்டெப். ஸோ இது ஆர்டர்டு பேர்ஸ். ஓகே, இதே மாதிரி ஆர்டர் ட்ரிப்ளெட் எழுதலாம். ஆர்டர் ட்ரிப்ளெட் அப்படின்னா 3 செட்ஸ் இருக்கும். ஸோ ஆர்டர் ட்ரிப்ளெட்ஸ் A கிராஸ் B கிராஸ் C which is equal to set of all எப்படி இருக்கும்? A B C such that A belongs to capital A, B belongs to capital B and C belongs to capital C. ஓகே, ஸோ இப்போ இந்த சாப்டரில் நம்ம ஆர்டர்டு பேர்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 செட் எடுத்து அதனுடைய ஆர்டர்டு பேரை மட்டும் தான் எழுத போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்த்துடலாம். we are going to see fourth problem in exercise 1.1. here the question, by taking suitable sets A B C verify the following results. Here 6 results are given to prove. So first let me see the first one. என்ன கொடுத்துறாங்கன்னா A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ஸோ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ABC அப்படிங்கிற 3 சூட்டபிள் செட்ஸாக நம்மளை எடுத்து சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா லெட் கேபிட்டல் A is equal to some செட்டு எலமெண்ட்ஸ் எது வேணாலும் எடுத்துக்க போகிறேன். ஸோ 1 2 3 5. ஸோ இந்த மாதிரி எனி நம்பர்ஸ், அதனால் நான்
1 2 3 5ன்னு எடுத்துக்கிறேன். அதேமாதிரி பிங்கிற செட்டும். ஸோ எனி நம்பர்ஸ் 2 3 4 6. ஸோ இந்த மாதிரி எனி நம்பர்ஸ்ன்றதுனால நான் ஜென்ரலாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு இதுவும் அதேமாதிரி எனி நம்பர்ஸ். ஸோ இங்கே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்ஹெச்எஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் எல்ஹெச்எஸ். அதில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் பண்ணிடுறேன். விச் இஸ் ஈக்குவல் டு பிசி. ஸோ ரெண்டுத்துக்கு காமன் எலமெண்ட் இன்டர்செக்ஷன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 5 6 4 6 காமன் எலமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு. ஸோ வாட் இஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னா தட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ ஆர்டர்ட் பேஸாக எழுதணும். அப்போ ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. பி இன்டர்செக்ஷன் சியில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 4 × 2 8 ஆர்டர் பேஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ எப்படி ஆர்டர்ஸ் பேர் எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஏவில் இருக்குது. ஸோ 1, 4. ஸோ நெக்ஸ்ட்டு 1, 6. செகண்ட் எலமெண்ட் 2. அப்போது 2, 4. ஸோ நெக்ஸ்ட்டு 2, 6. ஸோ இதேமாதிரி 3, 4 3, 6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதேமாதிரி 5க்கு 5, 4 5, 6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஃபைன் பண்ணிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணுறோம் ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட்டு ஃபைன் பண்ணிடுறேன். ஸோ ஏ கிராஸ் பி which is equal to the set of all ordered pass. ஓகே, ஏபி இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள்? 4. இதுவும் 4 4 × 4 16 எலமெண்ட்ஸ். 16 ஆர்டர் பேர்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போது 1, 2 ஒரு ஆர்டர் பேஸ். 1, 3 1, 4. நெக்ஸ்ட்டு 1, 6. ஸோ நெக்ஸ்ட்டு 2. அப்போது 2, 2 2, 3 2, 4. Next 2, 6. So next 3. So 3, 2 3, 3 3, 4 3, 6. So next 5 இருக்கு. So 5, 2 5, 3 5, 4 5, 6. Okay, so these are all A cross P elements. So next A cross C find பண்ணணும். So A cross C which is equal to A உள்ள first element, C உள்ள second element, ordered pass நம்ம write பண்ணணும். So 1, 4. So next 1, 5 1, 6 1, 7. So next second 2. So 2, 4 2, 5 2, 6 2, 7. So then we're at 3. So 3, 4 3, 5 3, 6. Next 3, 7. So next 5. So 5, 4 5, 5 5, 6. This is 5, 7. Okay, ரெண்டுத்துக்கு நம்ம இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணோம் இல்லையா? ஏ கிராஸ் பி. அப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல். ஸோ ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் காமன் எலமெண்ட்ஸை ரைட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டில் 1, 2 இருக்கா? இல்லையா. 1, 3 கிடையாது. ஸோ 1, 4 இருக்குது. 1, 4. So first one 1, 4. Next 1, 6. Okay, 1, 6. Next 2, 2 கிடையாது. 2, 3 கிடையாது. So 2, 4 இருக்கு. So 2, 4. So next 2, 6. So அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3, 4 இருக்கு. So 3, 4 3, 6. So 3, 4 3, 6. Next 5, 4 and 5, 6. So these are all elements. So this is equation 2 னு எடுத்துக்கலாம்.
the first one from 1 and 2 இருந்து நம்ம என்ன சொல்லலாம் both are equal. So from 1 and 2 LHS equal to RHS. So hence proved. Second one பாருங்க A cross B union C equal to A cross B union A cross C. ஸோ இப்போ ஏற்கனவே எடுத்த அதே செட்டை தான் நடத்துகிறேன் ஏபிசி. ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஃபைன் பண்ணலாம். எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு பி யூனியன் சி விச் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் பி வேல்யூஸ் பி எலமெண்ட்ஸ் வந்து 2. ஸோ 2 நெக்ஸ்ட்டு 3 4 காமனாக இருக்குது, ஒரு 1 டைம் எதனா போதும். நெக்ஸ்ட்டு 5 நெக்ஸ்ட்டு 6 7. ஸோ 6 எலமெண்ட்ஸ் ஹியர், 6 எலமெண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ க்ராஸ் பி யூனியன் சி, ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி க்ராஸ் ப்ராடக்ட்னாலே ஆர்டர்டு பேஸ். ஸோ எத்தனை ஆர்டர்டு பேஸ் வரும் அப்படின்னா ஏவில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, பி யூனியன் சியில் 6 இருக்குது. ஸோ 4 × 6 24 எலமெண்ட்ஸ் இருக்குங்க. 24 ஆர்டர் பேஸ் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 1, அப்போது 1, 2, நெக்ஸ்ட்டு 1, 3, 1, 4, 1, 5, 1, 6, 1, 7. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2க்கு. ஸோ 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, next 2, 7. Next 3. So 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, next 3, 6, 3, 7. So next 5 இருக்கு. So 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6. So next 5, 7. ஓகே, இது எல்ஹெச்எஸ், அதனால் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி அண்ட் ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ணிவிட்டு ஆர்ஹெச்எஸ்க்கு ரெண்டுத்துக்கு யூனியன் எடுக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல். இதில் ஏவில் 4 எலமெண்ட்ஸ், பியில் 4 எலமெண்ட்ஸ். ஸோ 4 × 4 16 எலமெண்ட்ஸ் கிடைக்கும், 16 ஆர்டர் பேஸ். ஸோ 1, 2 அண்டு 1, 3, 1, 4, 1, 6. So next 2, 2, 2, 2, 3, 2, 4 and 2, 6. So next 3, 3, 2, 3, 3, 3, 4 and 3, 6. So next 5, 5, 2, 5, 3, 5, 4, 5, 6. So next A cross C. A cross C which is equal to set of all A elements 1, 4. So 1, 4, 1, 5, next 1, 6, 1, 7. So second 2, 4, 2, 5, 2, 6 and 2, 7. So next 3, 3, 4, 3, 5, 3, 6 and 3, 7. Next to 5, 4, 5, 5, 5, 6 and 5, 7. Okay. So next you have to take union. So A cross B which is equal to the union of A cross C which is equal to. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நம்ம யூனியன்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் பாருங்கள் 1, 2, 1, 2, next 1, 3, next 1, 4, 1, 5 இங்கே இருக்குது இல்லைங்களா, அது யூனியன் அப்படி தான் ஆர்டர் எழுதிடலாம். ஸோ 1, 5, நெக்ஸ்ட்டு 1, 6. ஓகே, நெக்ஸ்ட்டு 1, 7 இருக்குது, அது எழுதிடலாம் 1, 7. அதேமாரி 2 அப்படி பார்த்தீங்கன்னாலும் 2, 1 இருக்கா பாருங்கள், 2, 1 இல்லை 2, 2 இருக்குது. ஸோ 2, 2, 2, 3, 2, 4, 2, 5 and 2, 6 and 2, 7. Next 3,
So 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6 and 3, 7. Next 5. Yeah, 5. So 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6 and 5, 7. Okay. இப்போ அந்த 2 ஈக்குவேஷன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 24. அதே 24 சேம் எலமெண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. அப்போ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS, hence proved. Third one, A cross B intersection B cross A equal to A intersection B cross B intersection E. Okay, அதே சேம் செட் ஏபிசி எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரூஃபுக்கு லெட் எல்ஹெச்எஸில் A cross B ஃபைன் பண்ணணும், which is equal to A cross B அப்படின்னா ஏபியோடைய ஆர்டர்டு பாஸ். ஸோ திஸ் இஸ் 1, 2, next to 1, 3, 1, 4 and 1, 6. So next to 2, 2, 2, 3, 2, 4 and 2, 6. So next 3, 2, 3, 3, 3, 4 and 3, 6. So next to 5, 2, 5, 3, 5, 4, 5, 6. Okay. So next B cross A find பண்ணோம். So B cross A which is equal to B elements first வரணும் 2, 1. So 2, 1. Next 2, 2, 2, 3. Next 2, 5. So next 3 இருக்கு. So 3, 1, 3, 2, 3, 3, 3, 5. So next 4 இருக்கு. So 4, 1, 4, 2, 4, 3, next 4, 5. ஸோ அடுத்தது 6 இருக்குது. ஸோ 6, 1 அது எழுதிக்கலாம். ஸோ 6, 1, நெக்ஸ்ட்டு 6, 2, அடுத்து 6, 3. ஸோ நெக்ஸ்ட்டு 6, 5. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஸோ A cross B intersection B cross A which is equal to. ஸோ இது ரெண்டுது காமன் எலமெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். இப்போ 1, 2 இருக்கா அப்படின்னா இல்லை, 1, 2 கிடையாது. 1, 3, 1, 4, 1, 5, 6 கிடையாது. நெக்ஸ்ட்டு 2, 2 இருக்குது. 2, 2. நெக்ஸ்ட்டு 2, 3 இருக்குது. 2, 3. நெக்ஸ்ட்டு 2, 2, 2, 3 இது ரெண்டுத்தையும் எழுதிக்கலாம். அப்போது 2, 2, 2, 3. 2, 4 கிடையாது. 2, 6 கிடையாது. நெக்ஸ்ட்டு 3, 2. 3, 2 இருக்குது. ஸோ 3, 2 அண்டு 3, 3 இருக்குது. 3, 3. ஸோ 3, 3 இருக்குது. அடுத்தது 4ல் பார்த்தோம் அப்படின்னா 4, 1, 4, 2 எதுவுமே காமன் கிடையாது. அதுக்கு 5ல் பார்த்தோம்னாலும் 5ல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காமன் கிடையாது. 6லேயும் இல்லை. ஓகே. ஸோ அப்போ நமக்கு இந்த 4 மட்டும்தான் கிடைக்கிது. 4 இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோம். இப்போ எல்ஹெச்எஸ் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸை ஃபைன் பண்ணி ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஆர்ஹெச்எஸில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B ஃபைன் பண்ணணும். A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு த காமன் எலமெண்ட் A and B ஆர் 2 and 3. ஸோ 2, 3. ஸோ நெக்ஸ்ட்டு B intersection A. B intersection A. ஓகே. திஸ் ஆல்சோ 2, 3 தான். ஏவுக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட்டு அதே சேம் தான் 2, 3. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போது A இன்டர்செக்ஷன் B கிராஸ் B இன்டர்செக்ஷன் A. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேஸ். அப்போ என்ன வரும் அப்படின்னா இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் 2, 2. ஸோ 2, 2. நெக்ஸ்ட்டு 2, 3.
2, 3. அடுத்து 3, 2. Next 3, 3. Okay. This is equation 2. இப்போ 1 and 2 பாருங்க, both are equal. So from 1 and 2 we can say that LHS equal to RHS. Hence proved. So next one, fourth, C difference B difference A, which is equal to C intersection A union C intersection B dash. So B காம்ப்ளிமெண்ட் ஃபைன் பண்ணோம். ஸோ காம்ப்ளிமெண்ட் வேணுனாலே நமக்கு யூனிவர்சல் செட்டு தேவை. அப்போ அந்த யூனிவர்சல் செட் என்னவா இருக்கும் அப்படின்னா U is equal to the universal set. எப்படி இருக்கும், எல்லா எலமெண்ட்ஸுமே நம்ம இன்க்ளூட் பண்ணோம். அப்போது 1, 2, 3, 4, 5, 6 up to 7. ஸோ திஸ் இஸ் யூனிவர்சல் செட், எல்லாத்தினுடைய கலெக்ஷன்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சி டிஃப்ரென்ஸ் பி மைனஸ் ஏ ஃபைன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எல்ஹெச்எஸில் பி டிஃப்ரென்ஸ் ஏ ஃபைன் பண்ணிடணும். பி மைனஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு, இதில் என்ன அர்த்தம் மீனிங் அப்படின்னா பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், ஏவில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிடணும் இல்லையா. அப்போ இந்த எலமெண்ட் என்ன வரும், பியில் இருக்க எலமெண்ட்ஸ். ஸோ 2, 2 இருக்குது, ஸோ அது கேன்சல் ஆகிடும். 3, 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 4 இங்கே இல்லை, அப்போ 4 கிடைக்கும். 6ம் கிடையாது, 6, 4, 6 B minus A. So next C minus B minus A வேணும், which is equal to Cயில் இருக்கக்கூடிய elements வேணும், only C. பட் காமன் எலமெண்ட்டை கேன்சல் பண்ணிடணும். ஸோ C அப்போ பார்த்தீங்கன்னா 4 Cயில் இருக்கக்கூடியது 4 கேன்சல் ஆகிடும், 5 இருக்கும், 6 கேன்சல் ஆகிடும், 7 கிடைக்கும். ஸோ தீஸ் 2 elements. ஸோ இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ்க்கு வரோம். ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட் சி இன்டர்செக்ஷன் ஏ ஃபைன் பண்ணுறோம். சி இன்டர்செக்ஷன் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு சிக்கும் ஏவுக்கும் காமன் எலமெண்ட் சி ஏ. இது ரெண்டுத்துக்கும் காமன் எது இருக்குது பாருங்கள், 1 கிடையாது, 2 கிடையாது, 3, 5 மட்டும்தான் இருக்குது, ஒன்லி 5. ஸோ த காமன் எலமெண்ட் இஸ் 5. ஸோ நெக்ஸ்ட்டு சி இன்டர்செக்ஷன் பி டேஷ், பி காம்ப்ளிமெண்ட். இப்போ பி காம்ப்ளிமெண்ட் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிங்களா. பி காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் பி. அப்போ யூவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மைனஸ் பியில் இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். யூ இதோ இருக்குது, அப்போது இங்கே 1 வரும், பி காம்ப்ளிமெண்ட்டில் 1 இருக்கும். 2 கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடும், 4 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 5, 6 கேன்சல் ஆகிடும், 7. திஸ் இஸ் பி காம்ப்ளிமெண்ட்டு. இப்போது சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் வேணும், விச் இஸ் ஈக்குவல் டு சிக்கும் நம்ம பி காம்ப்ளிமெண்ட்டு காமன் பார்க்கணும் சி. அப்போ எது இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 7, 5 2 நம்பர் இருக்குது, 2 நம்பர்ஸ். ஓகே. ஸோ 5ம் 7ம் காமன் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போது இது ரெண்டுத்துக்கு நம்ம யூனியன் எடுக்கணும். ஸோ ஆர்ஹெச்எஸ்க்கு சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு யூனியன் எடுக்கிறீங்க, இது ரெண்டுத்துக்கும் யூனியன். அப்போ 5, 7. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2 we can say that both are equal. So from 1 and 2 LHS equal to RHS, hence proved. So next one, 5th, இதில் B difference A intersection C is equal to B intersection C difference A is equal to B intersection C difference A. ஸோ இதில் 3 ஈக்குவாலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3மே நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்துடலாம். B difference A which is equal to the set of all Bயில் இருக்கிற elements except A elements. ஓகே. ஸோ 2 ஃபஸ்ட் எலமெண்ட், 2 வராது, ஸோ 3யும் வராது. ஸோ 4, 6 2 நம்பர்ஸ் வரும், 4, 6. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்டர்செக்ஷன் B minus A இன்டர்செக்ஷன் C which is equal to சியோட எலமெண்ட்ஸோட இதை காமன் எலமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 4, 6 இது ரெண்டுமே இருக்குது சிலையுமே. ஸோ அப்போ அது காமன் தான். அப்போ 4, 6. ஓகே. நெக்ஸ்ட்டு இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம்.
செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணணும். அதில் பி இன்டர்செக்ஷன் சி வேணும். அப்போது காமன் எலமெண்ட் பிக்கும் சிக்கும், பி அண்ட் சி 4 காமனாக இருக்குது, 6 காமன். ஸோ 4, 6. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் ஏ வேணும். அப்போது பி இன்டர்செக்ஷன் சி, ஓகே, மைனஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏவில் இருக்கக்கூடாது அந்த எலமெண்ட்ஸ் இல்லையா, ஏவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மைனஸ் பண்ணிடணும். அப்போது 4, 6 ஃபஸ்ட்டு 4 இதில் இருக்க இல்லை, 6 அதில் இல்லை. ஸோ 4, 6 அப்படியே எடுத்துக்கலாம். இந்த 2 எலமெண்ட்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ஈக்குவேஷன் 2 ரெண்டுமே சேம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஃபைன் பண்ணிடலாம். அப்போ என்ன சொல்லலாம், தேர்ட் ஒன்னுக்கு சி டிஃப்ரென்ஸ் ஏ ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடுவோம். சி டிஃப்ரென்ஸ் ஏ, சி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ 4 அங்கே இல்லை, ஸோ 4 எடுத்துக்கலாம். 4, 5 அங்கே இருக்குது, ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாம். 6 இல்லை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 7 அங்கே கிடையாது, ஸோ 7ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணலாம். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பி எலமெண்ட்ஸோட இன்டர்செக்ஷன். இப்போ பியில் 2, 3, 4, 6 இருக்குது. இங்கே 4 மட்டும்தான் காமன். ஸோ 4. ஸோ நெக்ஸ்ட்டு 6 காமன், ரிமைனிங் ஆர் நாட் காமன். அப்போ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. அப்போ ஃப்ரம் 1, 2 and 3 we can say that from 1, 2 and 3 all are equal. So B difference A intersection C which is equal to B intersection C minus A which is equal to B intersection C minus A. Okay. So hence proved. Sixth one என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் B minus A union C is equal to right hand side B union C minus A minus C. So first let me see the LHS. So இதில் ஃபஸ்ட்டு B minus A ஃபைன் பண்ணணும். B elements A elements மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போது 2 கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடும், 4, 6 மட்டும்தான் இருக்கும். 4, 6 யூனியன் C. ஸோ B minus A union C which is equal to, so C elements 4, 5, 6, 7. Okay. So this is LHS equation 1. So next RHS find பண்ணுவோம் right hand side. அப்போ RHSல ஸோ ஃபஸ்ட்டு நம்ம B யூனியன் C ஃபைன் பண்ணிடலாம். B யூனியன் C, B elements 2, 3, 2, 3, 4 காமனாக இருக்குது, 1 டைம் எதனா போதும். நெக்ஸ்ட்டு 5, 6 காமன், 7. ஸோ யூனியன் எழுதிட்டோம் ரெண்டுத்து சேர்த்து. ஸோ நெக்ஸ்ட்டு A minus C ஃபைன் பண்ணிடலாம். A minus C which is equal to A எலமெண்ட்டு C எலமெண்ட் மைனஸ் பண்ணிடணும். அப்போது 1 இதெல்லாம் 2, 3. அப்போது 1, 2, 3, 5 கேன்சல் ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ இது 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணோம். அப்போது B யூனியன் C டிஃப்ரென்ஸ் A மைனஸ் C. ஓகே. அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா B யூனியன் Cயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வரும். ஸோ 2 கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடும், 4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 5 வரலாம், 6, நெக்ஸ்ட்டு 7 உண்டு. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இப்போது from 1 and 2 we can say that both are equal. So from 1 and 2 LHS equal to RHS. So hence proved. Thank you.